வாங்க எல்லாரும் சுகூர் பண்ணலாம். Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. Ramadan Kareem. எங்களுக்கு வந்து ரமதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள்லாம் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கா இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்க டைமில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோன்பு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக என்னன்னு சொல்ல போனால் இந்த வருஷம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுங்க. எப்போ வரும் ரமதான்னு சொல்லிட்டு ஆசையாக காத்துட்டு இருந்தேன் இந்த வருஷத்துக்கு. பட் என்ன அப்படின்னா அதை நான் லேட்டர் பார்ட்டில் சொல்கிறேன். இப்போது எங்களுக்கு வந்து இன்றைக்கா நாளைக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து சவுதியில் வந்து பிறை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எல்லாரும் ஃபேமிலிலேருந்தும் சொன்னாங்க, வெளியில் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் நாங்களுமே கன்ஃபார்ம் பண்ணோம். கலீஸ் டைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரமதான் முபாரக், ரமதான் கரீம், ரமதான் கரீம். எனக்கு ரமதான் நாளைக்கு நான் இன்றைக்கி ஒரு ஃபைனலாக ஒரு க்ளீன் பண்ணால் தான் எனக்கு மனசு ஆறும். அது என்னன்னே தெரியல எனக்கு. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே வீடு வந்து பளிச்சு க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டைனிங் டேபிள் எப்போவுமே நமக்கு வந்து சுஹூர் இஃப்தார் எங்கே ஸ்டார்ட் ஆகுது டைனிங் டேபிளில் தானே. ஸோ அது கொஞ்சம் பளிச்சுட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அனோஷா தூங்கி எழுந்திருந்தா. அவள்கிட்ட நாளைக்கு தான் ரமதான் சொன்னால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவள் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு. தூங்கி எழுந்து அப்படியே உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ண நான் என் கூட சேர்ந்துட்டு அவளுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ். என் பசங்க ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ துவா செய்யுங்க சாலிஹான பசங்களாக அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட துவா எல்லாமே எனக்கும் என் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களோட துவாவில் மறக்காமல் எங்களையும் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்க எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் லீவ் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்கூல்ஸ் இருந்தால் கூடவே டைமிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு 2 hours கிட்ட அளவுக்கு நமக்கு வந்து குறைச்சலாக தான் இருக்கும் யூஷுவல் டைமிங்கை விட. சரின்னு சொல்லிட்டு இங்கே இந்த கொஞ்சம் டேபிள்ஸு டிவி டேபிள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து இங்கே வச்சா அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரி அதையே விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாத்தையும் திருப்பி சின்னதாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிட்ருக்கேன். லேண்டன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். லேண்டன் வந்து எனக்கு போய் வாங்குறது எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதுவும் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாம். ஸோ இதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லுலு போக வேண்டிய டைம் வேறு இருந்துச்சு. அதுக்கு அந்த நமக்கு பிறை பார்த்துட்டு அந்த ஷஹர் சாப்பாடு சமைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கும் அந்த எல்லாமுமே சேர்ந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இபாதா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கும். பட் வந்து எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இன்றைக்கி இபாதா பண்ண முடியாது. ஸோ அதனால் எங்களுக்கு இபாதா கிடையாது. என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இந்த வாட்டி நோன்பு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு யார் நோன்பு வச்சா என்ன, வீட்டில் யாராவது ஒரு ஆள் நோன்பு வச்சா கூட நமக்கு வந்து அந்த குதூகலமாக இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உடனே குடுன்னு ஓடி எங்கள் லுல்லுக்கு தான். ஸோ நாங்கள் போனோம். லுலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா அந்த ரமதான் அப்போ இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டே ஆகட்டும் அந்த ஈத் ஆகட்டும் அப்படி ஒரு வைபாக இருக்குங்க. மாஷால்லா பார்த்தாவே நம்மளோட ஜனங்க தான் இருப்பாங்க ஃபுல்லாக. எங்கே போனாலும் நம்மளோட ஜனங்க ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு குட்டி பெருநாள் மாதிரி இருக்கும் தலைநோம்பு கூட. போய் நுழைஞ்சோன்னே எல்லாருமே அப்படி ஹாப்பியாக வாங்கிட்டு இருப்பாங்களே, அந்த வைப் பற்றிக்கும் பாருங்கள். மாஷால்லா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் சமைக்க பிளான் பண்ணி வச்சுருந்த ஒன்று நடந்தது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கீமா பார்க்க போயிருந்தேன். பட் எனக்கு அது கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கீமாவும் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கட் மட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மல்லி புதினாலாவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ரமதான் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வரும். அதில் இந்த கண்ணாடி கப் என்ன, ஒரு கிண்ணம் என்ன, போல் என்ன எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். கிடைக்கிறதுலாம் வாங்கிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் தேங்காய் பால் இருந்தால் கூட நான் இந்த பிராண்ட் தாங்க விரும்பி வாங்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட எத்தனை பாத்திரம் இருந்தாலும் அந்த பாத்திரத்தை பார்த்தா மட்டும் நம்ம ஏன் இப்படிலாம் போய் பார்க்குறோன்னு எனக்கே சரியாக தெரியல. ஆனால் இது பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. மாஷால்லா அவ்வளோ க்யூட்டாக இருந்தால். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்களா 38 dirhams 39 dirhams போட்டு தான் வெறும் சக்கரை போட்டு வைக்கிறதுக்கு. பார்த்துட்டு வந்தாச்சு. சரி அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த லாங் ஸ்பூன் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அதனால் கண்டிப்பாக நம்ம வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அனோஷாவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஹாப்பினஸ் ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் எதாவது தண்டை செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட பேடே அன்னைக்கு வாங்கிருங்க. அதுதான் பெஸ்ட் ஐடியா.
இல்லைன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எப்போ உங்கள் புருஷன் சம்பளம் வருதோ அப்போவே அந்த தண்டசில் வச்சுருங்க. அப்போ தான் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அது வாங்கி தர மாட்டாங்க. இது வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் கண்டுபிடிச்ச ஒரு அரிய விஷயம். ஸோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லுலுலாம் முடிச்சுட்டு லுலு பார்த்திங்களா நல்லா பிளிங்கியாக இருக்குது. எனக்கு அது ஒரு தெரப்பிங்க உண்மையை சொல்லப்போனால். போயிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வரலாம். இன்றைக்கி எதுவும் இபாதா இல்லை அப்படின்றது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்படியே பள்ளிக்கு போகிறது குதூகலமாக இருக்கிறது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் வைவா. இது பார்த்திங்கன்னா மூட்டைப்பூச்சி கொல்லும் நவீன மிஷின் மாதிரி முட்டை பாயில் பண்ணுறது ஒரு மிஷின். இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, ஏனே தெரியல. இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த குட்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணுமா. மேலே வந்து 6 முட்டை வச்சு 15 மினிட்ஸ் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும். வீட்டுக்கு போய் திருப்பி சமைக்கணும். திருப்பி இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் நம்மளோட நிலைமை. ஒரு மாதம் ஃபுல்லாக சுத்தமாக மாறிடும். டைமிங், தூங்குறது, செய்கிறது எல்லாம். ஆனால் ரமதான் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இருக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப வைபாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் டைமிங், ஸ்கூல் டைமிங் எல்லாம் மாறிடும். ஜாலியாக இருக்கும். இந்த முன்னாடி போயிட்டுருக்க பசங்க பாருங்கள், ட்வின்ஸ் மாதிரி தானே இருக்காங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் ட்வின்ஸ் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் பார்க்க ட்வின்ஸ் மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எதாவது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது, எங்கள் அம்மா மட்டும் இல்லை ஆக்சுவலாக அந்த டைமில் இருந்த எல்லாருமே வந்து கடைசி அந்த டைமில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து, அப்போல்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்காதுல, மார்க்கெட் தானே. Anosha? Raspberry. What is it? Raspberry. ஸோ அந்த பேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அது நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே அப்படி தான், நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க, நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் அப்படிலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் பேசி சந்தோஷமாக ஜாலியாக வருவாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் சின்ன சின்ன வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ மாறிடுச்சு. மைஷா வந்து மாஷால்லா அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. லேட்டராக சொல்கிறத பற்றி. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், சிக்கன் 65 பண்ண போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து லெமன் ஜூஸ், ஒரு சின்ன லெமனோட ஜூஸு, அப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர், அப்புறம் உப்பு, இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் ஃப்ரை மசாலா, சிக்கன் டிக்கா மசாலா இருக்குல்லையா, அது போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டேன், அது மிஸ் ஆகிருக்கு எடிட் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா அதை ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவு கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, ஹாப்பி ரமதான். முக்கியமாக என்னென்னா, நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க. அதுதான் அதில் ரொம்பவே முக்கியம். ஸோ நான் அதெல்லாம் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். மஞ்சள் தூள் வந்து வாஷ் பண்ணும் போதே போட்டதால் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்கலை. ஸோ நல்லா ஊறட்டும். ஒரு 2 ஹார்ஸாவது கண்டிப்பாக ஊறணும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, சும்மா ஸ்நாக்ஸ்க்காக நான் கார்ன் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். கார்ன் வந்து பாயில் பண்ணும்போது அந்த மேலே வந்து ஒரு கவர் அந்த தோல் இருந்ததுன்னா அதோடு வச்சு பாயில் பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மைஷா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுப்பா. சின்ன சின்ன கரை இருந்தாலும் அதையுமே தனியாக உட்காந்து ஸ்க்ரப் பண்ணி எடுப்பாள். ஸோ அவள் தான் எனக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி கொடுத்துட்ருந்தா. எனக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா, கேரளா ஸ்பெஷல் இறைச்சி சோறு தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக லூலுக்கு போயிட்டு ஒரு கால் ஃபுல்லாக எடுத்து வெட்டி கொண்டு வந்திருந்தோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் லைக் 1.5 கிலோ அந்த மாதிரி இருந்தது. அதனால் அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு மட்டன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மட்டன் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றத விட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மறுநாள் ஒரு நாள் கூட சாப்பிட்டுட்டா நல்லாயிருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அடிக்கடி போய் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா ரமதான் டைம்லலாம். ஸோ அதனால் அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேட்குற மாதிரி பீசஸ் வந்து கட் மட்டனில் கிடைக்காது. நம்ம ஒரு தனியாக ஒரு லெக்கோ ஷோல்டரோ கட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 3 வெங்காயம் இந்த சைஸில் மீடியம் சைஸில் எடுத்துக்கிறேன். இதுக்கு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 தக்காளி நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து சிம்பிள் தான், 1 பாட்லேயே செஞ்சிடலாம். பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கேன் 2-3 இயர்ஸ் பேக்கு. பட் நீங்கள் மேபி நிறைய பேர் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த நைட்டில் என்ன சமைப்போம் இல்லையா சுகூர் மீலெல்லாம், அது வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு 4-5 டேஸ்க்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி பழகிரும். நம்ம அந்த தராவி போக வர அப்படியே ஒரு மாதிரி பழகிரும். டே டைம் நம்ம சமைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அடாப்ட் ஆகிட்டு நைட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த சூடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு மாதிரி காமாக சமைக்கலாம், அமைதியாக சமைக்கலாம், கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும். இப்போ வந்து இந்த மட்டனை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளான மசாலா தான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 பார்ட் மீல் அப்படின்னா குக்கர்லேயே கூட பண்ணிடலாம். நான் குக்கர் தான் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. இதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்மெல் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தேவையில்லை, சாதாரண எண்ணெயை போட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும், கொஞ்சம் ஷாஹி ஜீரா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன சைஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி அளவுக்கு வந்து முருக தேவையில்லை, பட் கொஞ்சம் வந்து நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் கலரில் வரணும், டிரான்ஸ்லூசன்ட் ஆகி ஒரு மாதிரி வரணும். வந்து என்ன திருடுறான்னு மட்டும் பாருங்க. என்ன எடுத்துட்டு இருக்காங்க அனோஷா? டொமேட்டோ. நீ கிளீன் பண்ண வேண்டாம், தங்க வச்சிருங்க. நீங்க டஸ்ட் அது வரப்போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி இருக்கும். அக்காலாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து 3 சின்ன சைஸ் தக்காளி, அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மட்டன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு, பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் தனியா பவுடர் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தக்காளியில் கரைஞ்சி வரும்போது இது கூடவே ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். 3 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரைஸும் மட்டனும் பார்த்திங்கன்னா 1 கிலோ கிட்டத்தட்ட இருந்திருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. புதினாவும் மல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நிறைய நம்ம பிரியாணி போடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்கு போட்டால் போதும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சட்டலாக, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். பச்சை மிளகாவும் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பச்சை மிளகா போட்டுருக்கோம். ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு அந்த மசாலா பொடியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வந்து ஜீரா ரைஸ்லாம் பண்ண போகிறேன். ஜீரா சம்பா ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ண போகிறேன். அதையும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது கடைசியாக அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அது லைட்டாக தண்ணி விட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உள்ளே லாக் ஆகிட்டு ஒரு மாதிரி நல்லா ஜூஸியாக வரும். இந்த மாதிரி தான் எங்களோட பழைய வீட்டு பக்கத்தில் ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதில் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போது மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நான் வேறு பேனில் மாற்றிக்கிட்டு ஊற வச்சுருந்த ரைஸையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ நான் முன்னாடி வந்து 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்றதுனால நான் இங்கே வந்து அதை மைனஸ் பண்ணிவிட்டு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு நல்லா தம் பண்ணிடுங்க. தம் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு இந்த மாதிரி ரைஸ் ரெடி ஆகிருக்கும். செம்ம வாசனையாக அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா டெண்டராக வந்திருக்கு பாருங்கள். மிக்ஸ் கொடுத்துட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து திருப்பி மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ சாப்பிடும் போது அப்படியே வாசனையாக இருக்கும், யம்மியான வாசனை, சூப்பரான வாசனையாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க எப்படி செஞ்சீங்க அப்படி சொல்லிட்டு. நாங்கள் சாப்பாடு
மீன்வைல் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில். ரொம்ப நல்லா வரும். சிக்கனுமே டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். மசாலாலேருந்து அந்த அந்த மேலே இருக்க கோட்டிங்லேருந்து நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து இபாதா கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அப்படின்றனால அவங்க வந்து சுஹூர் மீல் சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்களையும் சாப்பிடுங்க, அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்க, அது வந்து நமக்கு பரக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் மைஷாவும் சாப்பிட்டுட்டோம். அனோஷாக்கு வந்து அவங்களே ஊட்டி விட்டாங்க. ரொம்ப வைக்க போகிறீங்களா அனுஷா குட்டி? சரி, தர்ஸ்டியாக இருக்குன்னு சொன்னால் தண்ணி குடிச்சுக்கிறியா? வில் ஹேண்டில் இட். ஓகே, தண்ணிக்கு சாயந்தரம் வரைக்கும் குடிக்காமல் இருக்கும், பரவாயில்லையா? அனோஷா நோன்பு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. துவா செய்யுங்க, எவ்வளோ நேரம் தாங்குறான்னு பார்க்கலாம். இன்ஷால்லா இந்த ரமதான் எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும்னு துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க, நாங்களும் உங்கள் எல்லாருக்காக துவா செஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த இயர் வந்து நல்ல சிறப்பான ஒரு இயராக அமையட்டும், நம்ம நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இன்ஷால்லா இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.